வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. இன்றைய செய்தி அறிக்கைக்குள் உங்களை வரவேற்பது டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். ஐநா நிறுவனத்திற்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை சுமத்தும் இஸ்ரேல் பிலிப்லாசரணி குற்றச்சாட்டு. காசாவிற்கான அமெரிக்காவின் அமைதி திட்டத்தின்படி 60 நாள் போர் நிறுத்தம். ராணுவ போர் தயார்நிலை பயிற்சிகளை நடத்தும் கஜகஸ்தான் அமைச்சகம் தெரிவிப்பு. தென் சீன கடலருகில் சீன கடற்படை போர் ரோந்து பணி நடவடிக்கை. அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் உருக்கு மற்றும் அலுமினியம் என்பனவற்றுக்கான வரியை 50% அதிகரிப்பதாக ட்ரம்ப் தெரிவிப்பு. இஸ்ரேல் அரசாங்கம் ஆதாரங்கள் மற்றும் உரிய நடைமுறைகள் இல்லாமல் ஐநா நிறுவனத்திற்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாக UNRWA தலைவர் பிலிப் லாசரணி குறிப்பிட்டுள்ளார். அவர் வெளியுறவு அமைச்சகத்திற்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இஸ்ரேல் அரசாங்கம் ஐநாவுடன் போதுமான ஆதாரங்களை பகிர்ந்து கொள்ளவில்லை அல்லது அதன் சொந்த குற்றவியல் நடவடிக்கைகளை தொடரவில்லை என்று டுவிட்டரில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச தேவைகள், போதுமான சான்றுகள் மற்றும் உரிய நடைமுறை ஒரு வருடத்திற்கு மேலாக இரண்டும் இல்லாதது குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்பதற்கான சாத்தியக்கூறுகளை எழுப்புகிறது என்று UNRWA வலைத்தளத்திலும் வெளியிடப்பட்ட அறிக்கை மேலும் கூறியது. காசாவில் உள்ள ஐநாவின் முக்கிய மனிதாபிமான அமைப்பாக UNRWA உள்ளது. உலகளவில் 6 மில்லியன் பாலஸ்தீன அகதிகளுக்கு ஆதரவளிக்கிறது. இருப்பினும் இஸ்ரேலிய தடை இடைவிடாத இஸ்ரேலிய தாக்குதல்களால் இடம்பெயர்ந்த மற்றும் பசியால் வாடும் மக்களுக்கு உதவி வழங்குவதை தடுத்துள்ளது. காசாவிற்கான அமெரிக்காவின் அமைதி திட்டத்தின்படி 60 நாள் போர் நிறுத்தம் முன்மொழியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தவிர முதல் வாரத்தில் 28 இஸ்ரேலிய பணிய கைதிகளை உயிருடன் அல்லது இறந்த நிலையில் கமாஸ் விடுவிக்க வேண்டும். அதற்கு ஈடாக 1236 பாலஸ்தீன கைதிகள் மற்றும் 180 இறந்து பாலஸ்தீனியர்களின் உடல்களை இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும் என்றும் அந்த திட்டத்தில் கோரப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மத்தியஸ்தர்கள் எகிப்து மற்றும் கத்தார் தரப்பினரால் இந்த திட்டத்திற்கு உத்தரவாதம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவுடன் காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை அனுப்புவதும் அமெரிக்க முன்மொழிவில் உள்ளடங்கியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை, சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் பிற ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரப்புகள் மூலம் உதவி வழங்கப்படும் என்றும் அந்த முன்மொழிவில் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அமெரிக்க போர் நிறுத்த திட்டத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அதே நேரம் புதிய திட்டத்தை முழுமையாகவும் பொறுப்புடனும் மதிப்பாய்வு செய்து வருவதாக கமாஸ் தலைமை தெரிவித்துள்ளது. இந்தியா தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்துவதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஏப்ரல் 22 அன்று ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காமில் 26 பேர் பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டனர். எனவே பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறி பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. அதில் ஒன்று சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு. 1960 கையெழுத்திடப்பட்ட இந்த ஒப்பந்தம் மூலம் சிந்து நதியின் துணை நதிகளிலிருந்து பாகிஸ்தான் தண்ணீர் பெற்று வந்தது. இந்த நீரையை அந்த நாட்டில் விவசாயம் மற்றும் மற்ற தேவைகளுக்கு மக்கள் நம்பியுள்ளனர். இந்த நிலையில் இந்த ஒப்பந்தத்தை முறித்து சில அணைகளில் இந்தியா நீரை நிறுத்தியது. ஆனால் பயங்கரவாத ஆதரவு குற்றச்சாட்டை மறுத்து வரும் பாகிஸ்தான் இந்தியா தங்கள் சொந்த பாதுகாப்பு தோல்வியை மறைக்க பாகிஸ்தான் மீது வீண்பழி போடுவதாக தெரிவித்து வருகின்றது. இந்த சூழலில் இந்தியா தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்துவதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் குற்றம் சாட்டியுள்ளார். தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பேயில் நடந்து வரும் சர்வதேச பனிப்பார்வை பாதுகாப்பு மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இந்த விவகாரத்தை எழுப்பியுள்ளார். அவர் கூறியதாவது: சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் இந்தியாவின் தன்னிச்சையான மற்றும் சட்டவிரோத முடிவு மிகவும் வருந்தத்தக்கது. குறுகிய அரசியல் ஆதாயத்திற்காக லட்சக்கணக்கான உயிர்களை பணயம் வைக்க கூடாது. பாகிஸ்தான் இதை அனுமதிக்காது. சிவப்பு கோட்டை தாண்ட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறினார். கஜகஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் ஜூன் 2 தொடக்கம் 5 வரை ராணுவ போர் தயார்நிலை பயிற்சிகளை நடத்தும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜூன் 2 முதல் ஜூன் 5, 2025 வரை கஜகஸ்தான் குடியரசின் ஆயுதப்படைகளின் பயிற்சி திட்டத்தின் கீழ் ராணுவ பிரிவுகள் மற்றும் அமைப்புகளின் செயல்பாட்டு தயார்நிலை ஆய்வுகளை நோக்கமாக கொண்ட நிகழ்வுகள் நாட்டின் பல பகுதிகளில் நடைபெறும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தில் எச்சரிக்கை அழைப்பு, பயிற்சி தளங்கள், பயிற்சி பகுதிகள் மற்றும் மையங்களுக்கு ராணுவ தொடரணிகளை முன்னேற்றுவது ஆகியவை அடங்கும் என்று அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த பயிற்சிகள் பயிற்சி நோக்கங்களுக்காக நடத்தப்படும். மேலும் அவற்றின் முக்கிய நோக்கம் போர் தயார் நிலையின் அளவை உயர்த்துவது, துருப்புக்களின் ஒற்றுமை மற்றும் கட்டளை திறன்களை மேம்படுத்துவதாகும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ராணுவ தொடரணிகளின் முன்னேற்றம் பாதுகாப்பு தேவைகளுக்கு ஏற்ப செயற்படும் என்று அமைச்சகம் கூறியது. குடிமக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் மற்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறினார். தென் சீன கடலில் சர்ச்சைக்குரிய ஸ்கார்பரோ ஷோல் அருகே சீன கடற்படை போர் தயார்நிலை ரோந்துகளை நடத்தியுள்ளதாகவும் மஞ்சள் கடலில் சர்ச்சைக்குரிய நீரில் அதிக சீன மிதவைகளை கண்டுபிடித்ததாக தென்கொரிய அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர்.
மக்கள் விடுதலை இராணுவத்தின் தெற்கு தியேட்டர் கமாண்ட் சீனாவின் குவாங்ஜாங் தீவு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பிராந்திய நீர் மற்றும் வான்வெளியில் பயிற்சிகளை நடத்தியதாக அரசு நடத்தும் செய்தி நிறுவனமான சின்கூவா ஸ்கார்பரோ ஷோலுக்கு சீனாவின் பெயரை பயன்படுத்தி செய்தி வெளியிட்டது. சம்பந்தப்பட்ட கடல் மற்றும் வான் பகுதிகளின் கட்டுப்பாட்டை மேலும் வலுப்படுத்தவும், தேசிய இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை உறுதியாக பாதுகாக்கவும், தென்சீன கடலில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதியாக பராமரிக்கவும் மே மாதம் முழுவதும் சீன ராணுவம் அப்பகுதியில் பயிற்சிகளை நடத்தி வருவதாக அறிக்கை கூறியது. ஸ்கார்பரோ ஷோல் என்பது பிலிப்பைன்ஸால் உரிமை கோரப்படும் ஒரு பாறை தீவாகும். இது அருகில் உள்ள நிலப்பரப்பான லுஷோனுக்கு மேற்கே 220 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பெய்ஜிங் 2012 மணிலாவிலிருந்து ஒரு பாரம்பரிய மீன்பிடி தளமான அந்த பகுதியை முற்றுகையிட்டு கைப்பற்றியது. 2016 ஆண்டு சர்வதேச தீர்ப்பாயம் பெய்ஜிங்கின் கூற்றுகளுக்கு சர்வதேச சட்டத்தின் கீழ் எந்த சட்ட அடிப்படையும் இல்லை என்று தீர்ப்பளித்த போதிலும் தென்சீன கடல் முழுவதும் இறையாண்மைக்கான அதன் உரிமை கோரல்களின் ஒரு பகுதியாக சீன கடற்படை தொடர்ந்து அப்பகுதியில் ஆத்திரமூட்டும் ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. ஏப்ரல் மாத இறுதியில் சீன கடற்படை கப்பல் பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படை கப்பலை நீர்பீரங்கியால் சேதப்படுத்தியதை அடுத்து பெய்ஜிங் ஆபத்தான சூழ்ச்சிகள் மற்றும் தடைகளை மேற்கொண்டதாக மணிலா குற்றம் சாட்டியது. இந்த நிலையில் தென்கொரிய அதிகாரிகள் தென்கொரியாவுடன் ஒன்றுடன் ஒன்று இணைந்து நீர்நிலைகளுக்கு அருகில் நிறுவப்பட்டு 3 புதிய சீன மிதவைகளை பதிவு செய்துள்ளதாக அறிவித்தனர். இதன் மூலம் மஞ்சள் கடலில் சீனாவால் நிறுவப்பட்டு அத்தகைய சாதனங்களின் மொத்த எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் உருக்கு மற்றும் அலுமினியம் என்பனவற்றுக்கான வரியை 50% அதிகரிப்பதாக அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதன்படி குறித்த பொருட்களுக்கான இறக்குமதி வரி 50% அதிகரிக்கப்படுகின்றது. பென்சில்வேனியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் உரையாற்றிய போதே அவர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். இந்த முடிவு உள்ளூரில் உருக்கு மற்றும் அலுமினியம் என்பனவற்றின் உற்பத்தி அதிகரிப்பிற்கு வழிவகுக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் உருக்கு மற்றும் அலுமினியம் என்பனவற்றுக்காக சீனாவை தங்கியிருக்க வேண்டிய தேவை குறைவடையும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மோதலுக்கான அடிப்படை காரணங்கள் தீர்க்கப்பட்டு அமைதி ஒப்பந்தங்கள் முறையாக அங்கீகரிக்கப்படும் வரை ரஷ்யா உக்ரைனில் தனது ராணுவ நடவடிக்கையை நிறுத்தாது என்று மூத்த ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்ய அரசு டுமாவின் பாதுகாப்பு குழுவின் தலைவர் ஆண்ட்ரி கர்த்தபோலோவ் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்தை நிராகரித்தார். விடயங்கள் இடத்தில் வைக்கப்படாவிட்டால் மாஸ்கோ தனது தாக்குதலை தொடரும் என்று கூறினார். அதற்காக மட்டுமே போர் நிறுத்தத்திற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் என்று அவர் நாட்டின் கூட்டாட்சி தொலைக்காட்சி நிறுவனமான சேனல் கூறியதாக ரஷ்ய அரசு ஊடகம் டாஸ் தெரிவித்துள்ளது. எல்லாம் எழுத்துப்பூர்வமாக வைக்கப்பட்டு சட்டமாக நிறைவேற்றப்பட்டு பாராளுமன்றங்களால் அங்கீகரிக்கப்பட்டு உண்மையான நீடித்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக மாறினால் மட்டுமே அப்போதுதான் அமைதியை கருத்தில் கொள்ள முடியும். அதுவரை சிறப்பு ராணுவ நடவடிக்கை தொடரும். கிரெம்ளின் எந்தவொரு தவறான உத்தரவாதங்களாலும் தடுக்கப்படாது என்று கூறிய அவர் முந்தைய பேச்சுவார்த்தைகளில் மாஸ்கோவிற்கு மேற்கத்திய நாடுகளின் வெற்று வாக்குறுதிகளை குறிப்பிட்டார். மேலும் ரஷ்யா தங்க மாயைகளால் மீண்டும் ஏமாற்றப்படாது என குறிப்பிட்டுள்ளார். தான்சானியாவின் வடக்கு சுற்றுலா மையமான அருஷாவில் உள்ள தான்சானியா போக்குவரத்து போலீசார் 800க்கும் மேற்பட்ட சுற்றுலா வாகன ஓட்டுநர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்துள்ளனர். ஓட்டுநர்களின் தொழில்முறை திறனை மேம்படுத்தவும் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்படும் போக்குவரத்து சேவைகளின் பாதுகாப்பு மற்றும் தரத்தை உறுதி செய்யவும் இந்த முயற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று மூத்த உதவி காவல் ஆணையர் வில்லியம் மகுண்டா குறிப்பிட்டுள்ளார். தான்சானியாவில் உலகளாவிய பிம்பத்தை வடிவமைப்பதில் சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் அவசியம் என்று மகுண்டா கூறினார். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிப்பதன் மூலமும் தொழில் ரீதியாக தங்களை நடத்துவதன் மூலமும் இந்த ஓட்டுநர்கள் பாதுகாப்பு தூதர்களாக பணியாற்ற முடியும் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்க உதவ முடியும். தான்சானியா சுற்றுலா வழிகாட்டிகள் சங்கத்தின் தலைவர் லெம்ட்ரசி மோசஸ் இந்த திட்டம் ஓட்டுநர்களின் சாலை அடையாளங்கள், வேக வரம்புகள் மற்றும் பயணிகளை பாதுகாப்பதற்கான அவர்களின் பொறுப்பு பற்றிய அறிவை வலுப்படுத்தியதாக குறிப்பிட்டார். இந்த பயிற்சி தான்சானியாவின் சுற்றுலா துறையில் பாதுகாப்பு மற்றும் சேவை திறப்பை மேம்படுத்துவதில் ஒரு முக்கியமான படியாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. நாளைய தினம் மற்றொரு செய்தி அறிக்கையினூடாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.